தோழர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம், புரட்சிகர வணக்கங்கள். தோழர்களே, செந்தளம் சார்பாக தொடர்ந்து பல நிகழ்வுகளை நடத்தி வருகிறோம். குறிப்பாக தமிழக அளவிலும், இந்திய அளவிலும் ஏகாதிபத்திய எதிர்ப்பாளர்கள், விடுதலை போராளிகள் மற்றும் உலகளவில் உள்ள மார்க்சிய அறிஞர்களுக்காக தொடர்ந்து அவர்களுடைய பிறந்த தினத்தன்றும், நினைவு தினத்தன்றும் அவர்களுடைய நினைவை போற்றி, அதை அவர்களுடைய உணர்வுகளையும், அவர்களுடைய தத்துவங்களையும் தொடர்ந்து பரப்புவதற்காக செந்தளம் சார்பாக தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை நடத்தி வருகிறோம். இதில் தோழர்கள் கொடுக்கும் ஆதரவுக்கும், தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கும், வந்து பங்கு கொள்வதற்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை ஆரம்பிக்கிறோம். தோழர்களே, இன்று பாரதியின் பிறந்த நாள் டிசம்பர் 11, 1882 பாரதி எட்டயபுரத்தில் பிறக்கிறார். பாரதி ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பாளனாகவும், விடுதலை போராளியாகவும் தனது வாழ்நாளில் அதற்காக அர்ப்பணிக்கப்பட்டு தொடர்ந்து மக்களிடையே விடுதலை வேட்கையை வளர்ப்பதற்காக தன்னுடைய ஒரு கவிஞனாக, ஒரு கட்டுரையாளனாக, ஒரு கதையாசிரியரானாக இப்படி பல்வேறு வழியில் அவர் மக்களை திரட்டியிருக்கார். இன்றைய கட்டத்தில் ஏன் பாரதியை நாம் நினைவில் கொள்ள வேண்டியது இருக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஏகாதிபத்திய எதிர்ப்பு புதிய காலனிய இந்தியாவில் எப்படி நம்மை இன்றளவும் சூறையாடி வருகிறதோ, அன்றும் நேரடி காலனி ஆதிக்கத்தில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட இந்தியாவில் ஒரு தேசிய விடுதலைக்காகவும், ஒரு புரட்சிகர ஜனநாயக மாற்றத்திற்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்தவர் பாரதி. பாரதி யார்? பாரதி யார்? அப்படி நம்மளோட நம்ம கல்வி காலத்துல இருந்தே நம்ம புத்தகங்களையும் பல இடங்களையும் நம்ம தொடர்ந்து படிச்சுக்கிட்டு வரோம். அவருடைய கவிதைகள் தொடர்ந்து படித்திருக்கிறோம். அவருடைய அரசியல் ரீதியான கருத்தையும், குறிப்பாக அவருடைய புரட்சிகர வாழ்க்கையும் இன்னைக்கு நம்ம கடத்துவது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அவர் 1905 அவருடைய காலமான 1912 வரை அவருடைய புரட்சிகர வாழ்வில் அவர் ஏற்படுத்திய தாக்கங்கள், அவருடைய பங்களிப்பு, இதெல்லாம் நாம இன்னைக்கு இன்றைய கட்டத்திலையும் நாம் நினைவு கூற வேண்டியது மிக முக்கியமானதாக இருக்கிறது. பாரதியோட வரலாறு முழுவதுமே பார்த்தீங்கன்னா, ஒரு இந்திய விடுதலையில் அவர் ஆற்றிய பங்கு, தொடர்ச்சியா அவர் இந்திய விடுதலைக்காக, சுதந்திரத்திற்காக அவர் கொடுத்த குரல் இன்றளவும் நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு நம்ம காதுல ஒலித்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கும் ஏன் அது நம்ம காதுல ஒலித்து கொண்டே இருக்குன்னா, இன்றளவும் நமக்கு இந்த விஷயம் தேவைப்பட்டு கொண்டே இருக்கு. இன்றைய புதிய காலனி ஆதிக்கத்தை எதிர்த்த போராட்டத்திலும் கூட அவருடைய கவிதைகளும், அவருடைய இதுகளும் இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறது. தோழர்களே, அவரோட வாழ்க்கை வரலாறு சுருக்கமா நம்ம இங்க பார்க்கலாம். பின்வரும் தோழர்கள் அவருடைய அரசியல் மற்றும் அவருடைய மற்ற விஷயங்களை தெளிவாகவும் விளக்கமாகவும் பேசுவாங்க. பாரதிக்கு எட்டயபுரத்தில் 1882 திருநெல்வேலி மாவட்டம், இன்றைய தூத்துக்குடி மாவட்டம் பிறந்தாருன்னு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆரம்பத்திலே அவர் திருநெல்வேலியில் ஆரம்ப கல்வியை முடிக்கிறாரு. பின்னாடி வாரணாசியில் போய் படிக்கிறாரு. அவருடைய அப்பா சின்னசாமி ஐயர், அம்மா
லட்சுமி அம்மாள். சின்னசாமி ஐயர் வந்து அங்கிருந்த எட்டயபுரத்து மன்னர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த காலகட்டத்தில இவர் வந்து பிறந்த பிறகு, இவர் தன்னோட வந்து அந்த வேலைகளுக்கு கூட்டிட்டு போறது அப்படின்றதெல்லாம் தொடர்ச்சியா இருந்தது. 1887ல அ அவங்க அம்மா பாரதியோட அம்மா வந்து இறந்துடுறாரு. தாய் வந்து இறந்துடுறாங்க. பின்னாடி வந்து அவர் பாட்டி வீட்ல தான் வளர்றாரு. 1897ல அவர் வந்து அ திருமணம் செஞ்சுக்கிறாரு. அவரோட 15 வயதுல வந்து அவர் திருமணம் செஞ்சுக்கிறார். அப்போ அவங்க மனைவிக்கு வயது வந்து 9 வயதுன்னு நெனைக்கிறேன். ஒரு பாலிய திருமணம் தான். அன்று அம் ப இந்த அந்த சமூகத்துல வந்து குழந்தை திருமணங்கள் பெரும் இதுவா தான் இருந்துச்சு. பொதுப்படையான ஒரு போக்காக இருந்தது. பின்னாடி 1908ல திருமணமான 1 வருடத்திலேயே அவங்க அப்பா இறந்துடுறாரு. அப்போ தன்னிச்சையா நிக்க வேண்டிய சூழல் ஏற்படுது. அந்த தன்னிச்சையான சூழல்ல கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் அது என்ன செய்யறதுன்னு தெரியாம பின்னாடி அதுக்கப்புறமா அங்க எட்டயபுரம் மன்னரிடம் அ வேலைக்கு போறாரு. கொஞ்ச நாள் வேலை செய்றாரு. பின்னாடி அதுக்கப்புறமா வந்து அம் காசிக்கு படிக்க செல்கிறார். அ காசி, வாரணாசி இந்த பகுதிகள்லாம் வந்து படிக்கிறதுக்கும், வேலை செய்றதுக்கும் கொஞ்ச நாள் அங்க பார்க்குறாரு அவரு. அந்த காலகட்டத்தில தான் வந்து இந்திய தேசிய உ விடுதலை உணர்வை வந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் அங்க ஏற்பட்டதா சொல்றாங்க. குறிப்பான ஒரு காலப்பகுதியில ஏற்பட்டதா கருத்துக்கள் பெரிய அளவுக்கு இருக்குதான்னு தெரியல. பட் அந்த படிக்க போற காலகட்டத்தில அங்க வந்து அ ஒரு தொடர்புகள் மூலியமா அங்கிருந்த அரசியல்களை கூர்ந்து கவனிச்சு, ஒரு தேசிய ரீதியான ஒரு கருத்துக்களை, தேசிய விடுதலைக்கான கருத்துக்களை அவர் அங்கே எடுத்துக்கொள்கிறார். பல மொழிகளையும் அங்கு கற்பதற்கான வாய்ப்புகள், அ பொதுவாவே அந்த காலகட்டத்தில ஒரு எங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் ஏற்படுதோ, அந்த இடத்திற்கு போகும்போது மொழிகளையும் மிக எளிதாக கற்றுக்கொள்கின்ற வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. அதன் மூலியமா தான் அவர் வந்து அ படிக்கிற இடத்துல ஆங்கிலத்தை படித்துக் கொண்டார். பின்னாடி அங்கே ஹிந்தி, சமஸ்கிருதம் எல்லாத்தையுமே வந்து அந்த இடங்கள்ல இருக்கும்போது அவருக்கு இயல்பாகவே வந்து பல மொழிகள் கற்பதற்கான வாய்ப்புகள் அவருக்கு கிடைச்சது. 1998ல 898ல அவங்க அப்பா இறந்த பிறகு தான் 901ல தான் அவர் வந்து அ அந்த இதுவெல்லாம் முடிச்சுட்டு 98க்கு முடிச்ச பிறகு கல்வி கற்க போறார். பின்னாடி வந்துர்றாரு. 901ல வந்துர்றாரு திருப்பியும். தமிழ்நாட்டுக்கு திரும்பியவர். எட்டயபுரத்தில அ அங்க இருந்த அ அ மன்னர்கிட்ட வந்து வேலை செய்றாரு. எட்டயபுர அரண்மனையில் அ அரசவை கவிஞராக பணியாற்றுறாரு. அ கொஞ்ச காலத்துக்கு பணியாற்றிய பிறகு, அவர் அந்த காலகட்டத்திலேயே ஓரளவுக்கு அரசியல் கருத்துக்களை அதிகமாக கொண்டிருக்கும்போது, ஒரு தடவ வந்து அ ஏழைகளுக்கும், அந்த பணக்காரர்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ஒரு பாட்டாக பாடுவதனால, ஒரு பாட்டா பாடி ஒரு கட்டுரையை எழுதுறாரு. அந்த அந்த காரணத்தினால அந்த மன்னர் வந்து அவர வந்து தன்னை எதிர்த்து பேசியதாக கருதிக் கொண்டு அவர வந்து வெளிய அனுப்புறாரு. அதுக்கு அவரை எதிர்த்து தானா அப்படின்றது ஒரு குறிப்பான கருத்து இல்ல. ஆனா அ ஆதாரங்கள் இல்ல. ஆனா அவர் இந்த இந்த அரசியல் கருத்தை வந்து அந்த காலகட்டத்திலேயே வந்து அடைந்துடுறார். அத ஒட்டி அவர் வேலையிலிருந்து விரட்டப்படுறார். பின்னாடி வந்து அவரு இப்ப பள்ளிகள்ல ஆசிரியரா வேலை செய்றார். அதுக்கப்புறமா 1904ல் சுதேசிமித்திரன் அப்படின்ற ஒரு இதழ் அ அன்னைக்கு மிதவாத காங்கிரஸ் அரசியலை ஏற்றுக்கொண்டு நடத்தி வந்த இதழ் அது. ச சுப்பிரமணிய ஐயர் அப்படின்றவர் தான் வந்து அதோட ஆசிரியரா இருக்காரு. இவர் சுதேசிமித்திரன் இதழ்ல வந்து இணை ஆசிரியராக வரார். இணை ஆசிரியராக வரும்போது, இவர் முதல்ல மிதவாத காங்கிரஸ் அடிப்படையில் பல கருத்துக்களை வைத்திருக்கிறார். ஒரு முழுமையான ஒரு புரட்சிகர அ கவியாக மாறாத காலகட்டம். ஆரம்ப வளர்ச்சியில இருக்கிறாரு. தேச விடுதலை இதிலெல்லாம் முனைப்பா இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா 1905ல் காசியில அ தேசிய காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அந்த தேசிய காங்கிரஸ் மாநாட்டுக்கு இவரும் போய் கலந்துக்கிறார். அ எப்படி கலந்துக்கிறாரு அப்படின்னா, சுப்பிரமணிய ஐயர் இவரோட ஆசிரியர் இருக்காரு இல்லையா? சுப்பிரமணிய ஐயர் தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக அங்கே போகிறார்.
அவரோட சேர்ந்து பாரதியும் கூட செல்வதாக கருத்துக்கள் வருது. அவர் ஆனா 1905ல தமிழ்நாட்டில் ஒரு பிரதிநிதியா போனதா கருத்துக்கள் இல்ல. ஆனா ஒரு பார்வையாளராக ஒரு கலந்திருக்கலாம் அப்படின்ற வாய்ப்பு இருக்கு. அந்த காலகட்டம் அ இவர் சுப்பிரமணிய ஐயர் ஒரு மிதவாத காங்கிரஸ் அடிப்படையில அவர் வந்து அம் தாதாபாய் நவ்ரோஜிய அவர் தான் வந்து வழிமொழிகிறாரு. அந்த அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு அ இதுவா இருக்காரு. தேசிய அளவுல வந்து செல்வாக்கு மிகுந்த ஒரு நபர், மிதவாத காங்கிரஸ்ல. இந்த தாதாபாய் நவ்ரோஜி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தாதாபாய் நவ்ரோஜி தான் வந்து அ காங்கிரஸோட முதல் அ ஆரம்ப கால க ஆரம்பத்த கட்டி அமைச்சதுல தாதாபாய் நவ்ரோஜி. காங்கிரஸ் 1886ல பிறக்குது. ம் முதலா கட்டி அமைக்கிறாங்க. இந்த காங்கிரஸை உருவாக்கியவர்கள் வெள்ளையர்களும், இங்க இருந்த தரகு மு வ முதலாளித்துவ கும்பல்களும், மிதவாத சீர்திருத்தவாதிகளும். அப்பதான் அவங்க தான் வந்து 1886கள்ல முதலா காங்கிரஸ். இதே டிசம்பர் மாதம் தான் காங்கிரஸ் பிறக்கிறது. இந்திய தேசிய காங்கிரஸ். இந்திய தேசிய காங்கிரஸ் பிறக்கிற அந்த காலகட்டம் முழுமையும் பார்த்தீங்கன்னா, அது காங்கிரஸ் பிறந்ததுல இருந்தே விடுதலைக்கான வேட்கையை கொண்டிருந்ததா அப்படின்னா, விடுதலைக்கான வேட்கை அந்த அந்த காலகட்டத்தில முழுமையா எந்த எள்முனை அளவும் இல்லை. அது முழுக்க முழுக்க ஒரு சீர்திருத்தவாத, ஏகாதிபத்திய சீர்திருத்தத்தை கோரி நின்ற ஒரு அரசாக அந்த காலகட்டத்தில இருக்கு. ஏகாதிபத்திய கால சீர்திருத்தத்தை மையப்படுத்தி தான் அந்த காங்கிரஸ் அமைப்பு உருவாக்கப்படுது. அதை உருவாக்குபவர்கள் முதல் நிலையில இருக்கவங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆலன் ஹியூம்ன்ற ஒரு வெள்ளையர். அதுக்கப்புறமா தாதாபாய் நவ்ரோஜி, அ அ பானர்ஜி, சுந்தர பானர்ஜி, அதுக்கப்புறமா வந்து கோகலே இவங்கெல்லாம் வந்து ஒண்ணா சேர்ந்து தான் அந்த காங்கிரஸ் அமைப்பை உருவாக்குகிறார்கள். காங்கிரஸ் அமைப்பை உருவாக்கும்போது, அதுக்கு இருந்த இதுவே வந்து வெள்ளையர் ஆட்சியில ஒரு சில சீர்திருத்தங்களை கோருவதாக அமைகிறது. பின்னாடி 1895 வாக்குல அப்பதான் வந்து அரசுல பங்கேற்பு என்ற ஒரு முழக்கத்தையே அவங்க வந்து அப்பதான் அந்த தீர்மானத்திலேயே கொண்டு வராங்க. வெள்ளையர் ஆட்சியில் இந்திய மக்களோட பங்களிப்பு. வெள்ளையர் ஆட்சி செய்யணும். இந்திய மக்கள பங்கேற்கிறதுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளையர்களுக்கு ஒரு கோரிக்கை விடுக்கும் ஒரு இதுவா தான் வந்து காங்கிரஸ் வந்து 1895ல 10 வருடம் கழித்தும் அந்த போக்க தான் வந்து அவங்க வச்சிருந்தாங்க. அன்னைக்கு ஒரு விடுதலை அ பேசுறதோ, இல்ல ஒரு சுயராஜ்யம் பேசுறதோ கூட அந்த கட்டத்துல வரல. காங்கிரஸ் பாரதி வந்த அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா, முக்கியமான இந்திய இந்திய அளவுல ஒரு விடுதலை போராட்டத்தில் ஒரு அ ஒரு புரட்சி முதல் ஒரு கன்னியாக மாறிய ஒரு காலகட்டம். இந்திய விடுதலை போராட்டத்துக்கு ஒரு கன்னியாக மாலக்கட்டு 1905ல இருந்து அந்த 1902ல இருந்தே சொல்லலாம். 1902ல இருந்து 1912 வரை ஒரு 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 பிரிவு வந்து ஒரு தீவிரமாக போராடும் காலகட்டமாக அன்னைக்கு அ அன்னைக்கு முதல் அப்பதான் தோன்றுது. தோழர்கள் யாராவது பேசணுமா? ஒரு முதல் கட்டத்துல வந்து தோன்றுது. அந்த கட்டத்துல தான் வந்து முழுக்க வந்து இந்திய அளவுல மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வீச்சுல போராட்டங்கள் மீண்டும் ஒரு கிளர்ந்து எழுந்து இந்தியா முழுக்க வந்து ஒரு போராட்டங்கள் பெரிய அளவுக்கு வருது. இந்த போராட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் காங்கிரஸ் வந்து அ மிதவாத காங்கிரஸ் அப்படி அதோட அடிப்படையில தான் முழு காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கு. இந்திய தேசிய காங்கிரஸ் செயல்படுவதற்கு நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப 95ல அது ஏற்பட்ட அந்த நேரத்துல ஏற்பட்ட இது. அதுக்கப்புறம் 1905ல முதலா தன்னாட்சியை கேட்கிற ஒரு கோரிக்கை அப்பதான் வருது. தன்னாட்சி அதாவது ஏகாதிபத்திய பிரிட்டனின் தலைமையில் ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு அரசாக வேணும் அப்படின்னு முதல் வடிவத்த வந்து அப்பதான் வந்து வைக்கிறாங்க. அதுவரைக்கும் வந்து அந்த கோட்பாடையோ, இல்ல அந்த விஷயத்த தன்னாட்சிக்கு சொல்ற கோட்பாடு கூட இல்ல. தன்னாட்சியே வந்து ஒரு விடுதலைக்கான கோட்பாடும் இல்ல, விடுதலைக்கான கருத்தும் இல்ல. அந்த கட்டம் முழுவதும் எதை பிரதிபலிக்குதுன்னா,
ஏகாதிபத்திய அரசே தொடர்ந்து செயல்பட வேண்டும். அதுல சில சீர்திருத்தங்களையோ, இல்ல சில அ மக்களோட கோரிக்கைகளையோ கொள்ளணும் அப்படின்றது. ஆயிரத்து தொள்ளாயிரத்து 1906ல அது 1905ல வந்து ஒரு வரியில அந்த வந்து தீர்மானம் இயற்றப்படுது. அந்த காங்கிரஸ் தான் முதலாக பாரதி வந்து பங்கேற்கிறார். அ அது 1906ல் அந்த கருத்துக்கு என்ன அந்த ஒற்றை வரியில் சொன்ன அந்த தன்னாட்சி கோரிக்கை என்பது என்ன அப்படின்றத 1906ல தான் விளக்குறாங்களே. அந்த தன்னரசு என்பதற்கான பொருள் தற்போது உள்ள அரசாங்கம் நீக்கிவிட வேண்டும் என்பதாக இல்லை. அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் குடுக்குறாங்க. அதாவது பிரிட்டன் அரசு தொடர்ந்து இறையாண்மை கொண்ட அரசு. அது தொடர்ந்து ஆள வேண்டும் அப்படின்றத அதுல ஒப்புக்கொண்டு அந்த எ தீர்மானத்த வந்து இயற்றுறாங்க. 1907ல இங்கிருந்து பாரதி அ மிதவாத காங்கிரஸ்க்கும், ஒரு தீவிரவாத காங்கிரஸ்க்கும் இடையில ஒரு பெரிய அ இது வருது. இங்க மிதவாதம், தீவிரவாதம் இந்த இரு போக்குகளும் இரு அணிகளிலும் இருந்தது. முக்கியமா பார்த்தீங்கன்னா, அ பூரண ஸ்வராஜ்யம் கேட்ட அணியில மிதவாதமும் இருந்தது, தீவிரவாதமும் இருந்தது. அதேபோல அ ஒரு தன்னாட்சி கேட்ட ஒரு அணியிலயும் வந்து மிதவாதமும் இருந்து, தீவிரவாதமும் இருந்தது. அன்னைக்கு அ கோ கோபாலகிருஷ்ண கோகலே, நௌரோபாய் அ நௌரோஜி இவங்கெல்லாம் வந்து தாதாபாய் நௌரோஜி இவங்கெல்லாம் வந்து அ மிதவாத அணியில் இருந்த வலதுசாரி அமைப்பு. அதாவது முழுக்க பிரிட்டன் அரசாங்கத்தை எதிர்த்தோ, இல்ல இதுவோ எந்த வகையிலயும் ஒரு எள்முனை அளவிலும் அவங்கள வந்து நம்ம வந்து இது பண்ணிடக்கூடாது அப்படின்றது ரொம்ப தெளிவா இருந்து, தொடர்ச்சியாக ஏகாதிபத்தியத்துக்கு சேவை செய்வது, அதுல ரொம்ப இதுவா இருந்தாங்க. முக்கியமா கவனமா இருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து திலகர், லாலா லஜபதி ராய் இவர்கள் எல்லாம் ஒரு தீவிரவாத பிரிவினரா இருந்தாங்க. ஆனா திலகரும், லாலா லஜபதி ராய்க்கும் இவங்களுக்குமே வந்து கருத்து என்னன்னா, முழுமையாக அ ஒரு ஸ்வராஜ்யம் கேட்பது, முழு விடுதலையை கோருவது அப்படின்றது இல்ல. தீவிரவாத போக்கு இருந்தாலும் கூட, திலகரே 1907க்கு பிறகு 1907 மிக முக்கிய காலகட்டம். 1907ல தான் முதல்ல இந்த இரு பிரிவுக்கும் இடையில ஒரு கடும் முரண்பாடு ஏற்படுது. அந்த இந்திய தேசிய காங்கிரஸ்ல 2 பேருக்கும் மிகப்பெரிய முரண்பாடு வருது. ஒரு பக்கம் இந்திய தேசிய காங்கிரஸ்ல மிதவாத பிரிவும், இன்னொரு பக்கம் தீவிரவாத பிரிவும் என இரு பிரிவுகளாக தெளிவாக ஒரு எல்லைக்கோடு அங்க தான் உருவாகுது. அந்த எல்லைக்கோடு எதுக்கு உருவாகுது? அப்படி அத பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில தான் குறிப்பா அ தமிழகத்தில இருந்து அ 3 பேர் போய் கலந்துக்கிறாங்க. அதுல அ வ.உ.சி., பாரதி, அ வ சுவாமிநாத ஐயர்ன்னு நெனைக்கிறேன். 3 பேரும் போயி முதல்ல அங்க போய் கலந்துக்கிறாங்க. இந்த தமிழக பிரிவு கிட்டத்தட்ட முழுக்க வந்து அ ஒரு தீவிரவாத அ அணிக்கு தான் வந்து ஆதரவாக தொடர்ந்து போறது அப்படின்றத முடிவெடுக்கிறாங்க. அந்த அந்த மாநாட்டில் குறிப்பாக திலகரை ஆதரித்து இவர்கள் அ வ.உ.சியும், பாரதியும் இவங்கலாம் வந்து திலகர் பிரிவை ஆதரித்து இவர்கள் வந்து செயல்படுறாங்க. 1907ல அந்த சூரத்ல இந்த மாநாடு நடக்குது. அங்க அந்த சூரத் மாநாட்டுக்கு பிறகு திலகர் கூட அந்த திலகர் வந்து என்ன அவரே ஒரு வலது தன்மையில இருக்கிறாரு. அவரு அந்த தீவிரவாத பிரிவில் அவரு வந்து சொல்ற விஷயமே என்னன்னா, நாங்கள் தீவிரவாதிகளாக கருதப்படுவது எங்களோட நோக்கங்கள் அல்ல. எங்களோட வழிமுறை தான். எங்களோட நோக்கமும் பிரிட்டானிய அரசுக்கு உட்பட்டு அதில் ஒரு தன்னாட்சி அமைப்பை கோருவது அப்படின்றது அந்த மாநாட்டுக்கு அப்புறமா அவரே கூட வெளிப்படுத்துறார் திலகரும். அப்ப 3வது ஒரு போக்கு இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் வந்து நம்ம வ.உ.சி., பாரதி போன்றவர்கள் வைத்திருந்த போக்கு. பூரண ஸ்வராஜ்யம். பூரண ஸ்வராஜ்யத்தை அவர்கள் முழுமையாக தீவிரவாத பிரிவுல இல்ல. அவங்க அவங்க வந்து முழுக்க ஒரு அரசியல் போராட்டத்தின் மூலியமாக மக்களை கிளர்ந்தெழ வைப்பதன் மூலியமாக அத மையப்படுத்துவது அப்படின்றத அவங்க வைக்கிறாங்க. இந்த மிதவாத பிரிவு, தீவிரவாத பிரிவுன்றது வகைப்படுத்தலே ஒரு அ மிகவும் ஒரு கொச்சையான வகைப்படுத்தல் தான். தீவிரவாத பிரிவு என்று குடுக்கப்பட்டது யாரால் கொடுக்கப்படுதுன்னா, பிரிட்டானிய அரசுகள் மற்றும் பிரித்தானிய அந்த அறிவாளர்கள்னால
உருவாக்கப்பட்ட கோட்பாடுகள் தான் இந்த தீவிரவாத பிரிவு, மிதவாத பிரிவு அப்படின்றதெல்லாம். ஆனா, அவர்கள் ஒரு தேசிய தேசிய போராட்ட வீரர்களா தான் தொடர்ந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த தேசிய விடுதலை போராட்ட வீரர்கள். அவர்கள் நேரடியாக இப்ப வ.உ.சி., பாரதி போன்றவர்கள் நேரடியாக எந்த இடத்திலயும் வந்து ஆயுதம் தாங்கிய பிரிவுகளுக்கோ, இதுக்கோ வந்து நேரடியா இது பண்ணலைனாலும், அரசியலுக்கு மிக பெரும் அ கருத்துக்கள அரசியல் அமைப்பாளர்களாக, அரசியல் மக்களிடத்துல கொண்டு போய் ஏகாதிபத்திய எதிர்ப்பை சேர்ப்பதுல, சுதேசியத்தை வளர்ப்பதுல மிக பெரும் பங்காற்றினார்கள். இந்த இந்த போக்கு தான் வந்து பின்னாடி வந்து அம் தமிழகத்துல மிகப்பெரிய அளவுக்கு விடுதலைக்கான ஒரு போராட்டத்தையே வே இது பண்றதுல வந்து மிகப்பெரிய இதுவா அமைஞ்சது. 1907ல இந்த போக்குகள் தெளிவா வந்த பிறகு குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த ஏன் இந்த இந்த அளவுக்கு ஒரு முரண்பாடு 1907கள்லயே வருதுன்னா, 1905ல் வங்காள பிரிவினை மிகப்பெரிய பங்காற்றுச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. வங்காளத்தை ஆங்கிலேயர்கள் 2ஆக பிரிக்கிறார்கள். 2ஆக பிரிக்கும்போது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு இந்தியா முழுவதும் வந்து ஏற்படுது. இந்தியா முழுவதும் ஒரு விடுதலை குரலையும், ஏகாதிபத்திய எதிர்ப்பும் மிகப்பெரிய அளவுக்கு கிளம்புவதற்கு இந்த வங்காள பிரிவினை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்றது நம்ம எல்லா இடங்கள்லயும் நம்ம படிக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இதுல இது பண்ணி தான் பின்னாடி பாரதி, வ.உ.சி. இவர்கள் எல்லாம் பெருமளவுக்கு வருகிறார்கள். முதல் கட்டத்துல வ.உ.சி. ஒரு சுதேசியத்தை போட்டு இப்ப கடைப்பிடிக்கிற ஒரு பொருளாதாரவாதியாக வர காலகட்டத்தில, அவரை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஒரு தேசிய கருத்துக்களை ஊட்ட அவருக்கு விதைப்பதில பாரதி பெரும் பங்காற்றுகிறார். அரசியல் ரீதியான ஏகாதிபத்திய எதிர்ப்பு இல்லாமல், தேசிய உணர்வு இல்லாமல், வெறும் சுதேசிய போராட்டங்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு வ.உ.சி.க்கு அவர்தான் அரசியல் ரீதியாக பெரும் படிப்பினையை ஏற்படுத்துவதாக கட்டுரைகள் தெரிவிக்கின்றன. அந்த அளவுக்கு அரசியல் படுத்தல்ல மிக முக்கியமாக பாரதி பார்க்கிறார். அ தமிழகத்துல பல்வேறு சிறு சிறு அன்னைக்கு தேசிய காங்கிரஸ் இருந்தாலும், பல்வேறு அமைப்புகள் உருவாக்கப்படுகிறது. இந்த இந்த குழுக்கள் எல்லாம் ஒரு ஒற்றை அணியில காங்கிரஸ்ல இருக்கிறது மட்டும் இல்லாம, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, சிறு சிறு குழுக்கள ஏற்படுத்துறாங்க. பாலபாரதி போன்ற பல இளைஞர் சங்கம், வெளிப்புற அமைப்புகள், க க க கவிதைகள் வாசிக்கிற கலைக்கூடங்கள், இப்படி பல்வேறு அமைப்புகளை ஏற்படுத்துகிறார்கள். இந்த அமைப்புகள் மூலியமாக தேசிய விடுதலை போராட்டத்தையும், தேசிய கருத்துக்களையும் அவர்கள் அரசியல் ரீதியாக தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்திலும் கொண்டு செல்லப்படுகிறது. இதுல எல்லாருமே பங்கேற்கிறாங்க. குறிப்பா வ.உ.சி. பங்கேற்கிறார். அன்னைக்கு சுப்பிரமணிய சிவா மிகப்பெரிய அளவுக்கு பாரதி, சுப்பிரமணிய சிவா, வ.உ.சி. ஒ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அதாவது அந்த 3, 4 வருடங்கள் மிக முக்கியமான காலகட்டங்களா இருந்தது. இந்த 3, 4 வருடங்கள் இந்த இந்த பிரிவு எல்லாருமே மிக மிக தீவிரமாகவும், மிக பரந்த அளவிலும் தமிழகம் முழுக்கும் செயல்பட்டு, தமிழகம் முழுக்கும் பல்வேறு அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்ட காலகட்டம். பெரும் அ தாக்கத்தை விளைவித்தது. பெரும் போராட்டங்கள் கட்டியமைக்கப்பட்டது. பல்வேறு இடங்களில் பேசி அமைக்கப்பட்டது. பல்வேறு அமைப்புகள் கட்டப்பட்டது. இது எல்லாருமே செய்றாங்க. சாமிநாத ஐயர் ஒருத்தர் இருந்திருக்காரு. இவர் வ.உ.சி. இருந்திருக்காரு. சுப்பிரமணிய சிவா போய் எல்லா இடங்களையும் பேசுறாரு. இவங்க இந்த 3 வருடங்கள் பெரிய அளவுக்கு இந்த குறிப்பான காலகட்டம் அந்த 1905லேருந்து 1911 வரைக்கும் இந்திய விடுதலை போராட்டத்திலே மிக முக்கியமான காலகட்டமாவும் இருக்கு. அந்த காலகட்டத்தில தமிழகத்தை சேர்ந்த இந்த பகுதியிலும் மிகப்பெரிய அளவுக்கு அது செல்வாக்கு செலுத்தியிருக்கு. இவர் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, 1908ல வந்து இந்த 7க்கு அப்புறமா 7ல வந்து இவங்கள் எல்லாம் பிபின் சந்திரபால் இவர் வ.உ.சி.லாம் வந்து பிபின் சந்திரபாலை ஏற்றுக்கொள்கிறார்கள். அ இவருக்கு வந்து பாரதிக்கு வந்து நிவேதிதா என்ற ஒரு அம்மையார் வந்து மிகப்பெரிய அளவுக்கு குருவா அவர எடுத்துக்கிறாங்க. நிவேதிதா அம்மையார் வந்து விவேகானந்தரோட சிஷ்யை. அ அவங்கள வங்காளத்தில இருக்காங்க. வங்காளத்தில ஒரு விடுதலை இயக்கத்துக்காக குரல் கொடுத்த ஒரு அம்மையார். அவரை வந்து இவர் வந்து குருவா எடுத்துக்கிட்டு, பின் நாட்கள்ல அவங்க 1911ல அவங்க இறந்துடுறாங்க. இவர் தொடர்ச்சியாக தன்னோட போராட்டத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு தேசிய கவியாக உருவெடுக்கிறார். ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த போராட்டங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு செல்வாக்கு செலுத்தினார்ன்னு நம்ம பார்த்தோம்.
இவர் தேசியத்தை முதன்மைப்படுத்தினார் அப்படின்றது இவரோட அடுத்த முக்கியமான அம்சம். ஒரு ஒரு பக்கம் விடுதலையை பேசுவது, இன்னொரு பக்கம் தேசிய அளவில் தேசிய போராட்டத்தை முன்னெடுத்து, அதில் ஜனநாயக புரட்சியை பேசுவது. ஜனநாயக புரட்சின்னு வரும்போது, இவர் இந்த போராட்ட காலகட்டங்கள் முழுமையே வந்து பார்த்தீங்கன்னா, பெண் விடுதலைக்காகவும், சாதிகள் அற்ற சமத்துவத்திற்காகவும், இவர் தொடர்ச்சியா வந்து பல்வேறு கவிதைகள்ல அதுக்காக குரல் கொடுக்கிறார். அவர் சாதிகள எங்கேயும் ஒத்துக்கிறதில்ல. ஆம் பெண் விடுதலையில வந்து தொடர்ச்சியா பெண்களுக்கான சமத்துவத்தையும், பெண்களுக்கான உரிமையிலும் தொடர்ச்சியா வந்து குரல் கொடுக்கிறார். இதுல நாம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு தேசிய விடுதலை போராட்டத்தில் தொடர்ந்து ஊன்றி நிக்கும்போது, இதெல்லாம் தவிர்க்க முடியாமல் அவர்கள் வந்தடைய வேண்டிய முடிவாக இருக்கிறது. ஒரு தேசிய மக்களுக்கான ஒரு பெண்களுக்கான விடுதலை, சாதிகளற்ற சமுதாயம், இப்படி மக்களுக்கான அ எல்லாரும் வந்து ஒன்றே என்ற சமத்துவத்தம் பேசுறது. இதெல்லாம் ஒரு போராட்ட களத்தில் நிக்கும்போது, மக்களை ஒன்று சேர்க்கும்போது, தன்னோட நோக்கங்கள் தெளிவாக இருக்கும்போது, அவர்கள் இயற்கையாகவே இந்த முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகளாக அமையுது. அதன் அடிப்படையில் பாரதியும் அந்த அடிப்படையில நின்னு பல கவிதைகளையும், பல விஷயங்களையும் அவர் தொடர்ச்சியா குடுக்கிறார். 1908ல வ.உ.சி. கைது செய்யப்படுறார். வ.உ.சி. கைது செய்த பிறகு, அ இவரு சுதேசிமித்திரன்ல 1904ல அ இணை ஆசிரியரா இருந்தவர். தொடர்ந்து கட்டுரைகளையும், கவிதைகளும் எழுதுறாரு. ஆனா, அவரு ஒரு மிதவாத காங்கிரஸோட முடிவுகளை தாண்டி பெருமளவுக்கு அவரால எழுத முடியாத அளவுக்கு இருக்கு. அப்போ அந்த கட்டத்தை அத முறியடித்து அங்கிருந்து வெளியேறி, பின்னாடி அ அவர் என்ன செய்றார், இந்தியான்ற ஒரு பத்திரிகையை உருவாக்கி, அவர் சொந்த தலையங்க அவர் சொந்த ஆசிரியரா இருந்து அவர் வந்து கட்டுரைகள எழுதுறார். இந்த காலகட்டங்கள் முழுவதுமே ஒரு தீவிரமான ஒரு கருத்து பிரச்சாரத்தை அவரால் தெளிவான முறையில வைக்க முடிஞ்சது அப்படின்றது காலகட்டம் இதுதான். 1908க்கு அப்புறம் இந்த வ.உ.சி. கைது, சுப்பிரமணிய சிவா இவங்கெல்லாம் கைது செய்யப்பட்ட பிறகு, தொடர்ச்சியாக இவர் நடத்திய இந்திய பத்திரிகையான இந்தியா என்ற பத்திரிகையான உரிமையாளரும் கைது செய்யப்படுறார். ஏன்னா, இவர் எழுதின கட்டுரைகள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. பிரிட்டன் அரசு அதை எதிர்த்து அ வழக்கு போகுது. வழக்கு போகும்போது, அதனோட உரிமையாளராக இன்னொருவரை காட்டி, அந்த உரிமையாளர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறார். இவரையும் கைது செய்யப்படுவார் அப்படின்றதுனால, இவர் என்ன செய்றாரு, அவருடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து, அவர் வந்து அ பாண்டிச்சேரிக்கு புது புதுவைக்கு வந்து தப்பி போறார். அங்கிருந்து தொடர்ந்து களப்பணியை செய்வது அப்படின்னு சொல்லிட்டு, அங்க தான் வ.வே.ஸ். சாமிநாத ஐயர் இவங்கெல்லாம் வந்து ஒண்ணா இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒண்ணா சேர்ந்து பத்திரிகைகள கொண்டு வரதுன்னு, அங்கருந்து 2, 3 பத்திரிகைகள அ எழுதி, அங்கிருந்து தமிழகத்துக்கு கடத்தி வரப்பட்டு, தொடர்ந்து பிரச்சாரம் செய்யப்படுகிறது. இதை அறிந்து கொண்ட பிரிட்டன் அரசு, இவர்களுடைய கட்டுரைகளை தடுப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை, அ அரசியல் கருத்துக்களை தடுப்பதற்கு பல்வேறு முயற்சிகள எடுக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா 1909 10ஆன்னு தெரியல. அந்த காலகட்டத்தில இந்த பத்திரிகை படிப்பதற்கு தடையை அ அறிவித்து, அந்த முழுமையாக முடக்கப்படுகிறது. இந்த இந்த இவர் பாண்டிச்சேரி போன பிறகு முழு பல்வேறு இயக்கங்கள், பல்வேறு அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு அவர்கள் தொடர்ந்து இந்த வேலைகள வந்து செஞ்சுட்டு வராங்க. அ அங்கே ஒரு 4, 5 பேர் அங்கேயும் சேர்ந்து செயல்படுறாங்க. ஆனால் இவருடைய முழு எ இது வந்து த இந்தியா முழுக்க இது பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்துறது. 1908ல எப்படி இங்க கைது செய்யப்படுறாங்களோ, அந்த மாரி இந்தியா முழுக்க இருக்க தீவிரவாத பிரிவில் இருந்த, தேசிய நீரோட்டத்துல இருந்த பல்வேறு தலைவர்கள் கைது செய்யப்பட்டு, சிறையில அடைக்கப்பட்டு, அப்படி ஒரு ஒரு அந்த தேசிய அளவுல அவர்களுக்கு ஒரு பெரிய அ இது நடக்குது. பேக் ஸ்லாஷ் பண்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட அ பின் ஒரு பின்னோக்கு வருது அவங்களுக்கு. இந்த காலகட்டத்தில தான் பாரதி வந்து அ பெரிய அளவுக்கு தொடர்புகள் இல்லாமல் போவதற்கு, அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல தான் வந்து அவரு மத ரீதியான கருத்துக்கள், அ அப்படின்ற இதுவுக்கெல்லாம் வந்து அவங்க பல்வேறு வகையில வந்து அவர்கள் வந்து ஆட்படுறார். இந்த கருத்துக்கள்
பின்னாடி வந்து செல்வாக்கு செலுத்துது. ஆனா குறிப்பா இந்த 1908 1911 வரை இந்த 11 1908லேருந்து 10 வரைக்கும் பல்வேறு குழுக்களை இங்கேயே வந்து அங்கேயும் அரசியல் படுத்துறாங்க. தமிழகத்திலேருந்து பல்வேறு நபர்கள் வந்து பார்க்குறாங்க. இது குறிப்பா வாஞ்சிநாதன் 1911ல அவங்கள போய் பார்க்குறாங்க. இவர்கள் ஏற்படுத்திய அமைப்புகள்ல தான் வாஞ்சிநாதனும் வளருகிறார். வாஞ்சிநாதன் அதுக்கப்புறமா வந்து 1911ல பாரதி, அங்க வ.உ.சி. சாமிநாத ஐயர் இவங்களெல்லாம் பார்த்து அங்க தான் வ.வே. சாமிநாத ஐயர் தான் அங்க ஒரு அவர்களுக்கு வாஞ்சிநாதனுக்கு ஆயுத பயிற்சி கொடுக்கப்படுது. அங்க புதுவையில தான் கொடுக்கப்படுது. அந்த புதுவையில் அரசியல் ரீதியாக இவர் பல்வேறு கருத்துக்களை 1 மாதம் தங்க வைத்து அவருக்கு பல்வேறு அரசியல் ரீதியான கருத்துக்கள பாரதி சொல்றார். வாஞ்சிநாதன் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுல ஈடுபட போறார்ன்னு பாரதிக்கு தெரியாது. ஆஷ்துரையை சுட்டுக் கொன்ற வாஞ்சிநாதன் அதை தயார்படுத்துவது வ.வே. சாமிநாத ஐயர் வந்து தயார்படுத்துறார். தயார்படுத்தும்போது அது பாரதிக்கு கூட தெரியாது. இந்த மாரி வந்து தயார்படுத்துறேன் அப்படின்னு. ஏன்னா, அவங்க அந்த செட்டுலேயே பாரதி தான் மிக வெகுளியானவர் அப்படின்றது அவங்க அவங்க வச்சிருந்த ஒரு இது. அதனால் அவரிடம் ரகசியம் அந்த அளவுக்கு கட்டி காப்ப முடியுமா அப்படின்னு தெரியாதுன்றதுனால, அவர் அந்த 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 செட்ல வந்து பாரதிய வந்து அவங்க அந்த ரகசிய நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தவே இல்ல. ஆனால் அரசியல் ரீதியாக பேசுவதற்கும், மற்ற விஷயங்களுக்கும் பாரதியை தான் தொடர்ந்து அவர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அத அவருக்கு வாஞ்சிநாதனுக்கு ஆயுத பயிற்சி கொடுக்கப்பட்டு, பின்னாட்ல 11 அக்டோபர் நெனைக்கிறேன். அக்டோபரோ, ஆகஸ்டோ ஆஷ்துரை கொல்லப்படுகிறார். இந்த ஆஷ்துரை கொல்லப்பட்ட பிறகு, அங்க தமிழகத்தில மிகப்பெரிய அளவுக்கு அம் அடக்குமுறைகள் ஏவி விடப்படுது. ஒரு புது அரசா ஆட்சியாளர் வராரு. அவர் வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து பெருமளவுக்கு க எல்லாரையும் வந்து கைது செய்வது. அ யாரை கண்ல படுறாங்களோ அவங்களெல்லாம் கைது இவங்களுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் இங்க கொலை நடந்த உடனேயே வந்து வாஞ்சிநாதன் வீட்டுக்கு போய் எல்லா துப்புகளையும் எடுக்குறாங்க. அதுல வ.வே. சாமிநாதர் ஐயரை இவங்களெல்லாம் தொடர்பு கொண்டதுக்கான கடிதங்கள்லாம் கிடைக்குது. அந்த கடிதத்தை வைத்துக்கொண்டு புதுவையில வந்து ஒரு கிட்டத்தட்ட 100 பேர் கொண்ட டீம் வந்து வருது. வந்து இறங்கி இவங்களை வேவு பார்ப்பது. ஏன்னா புதுவை வந்து பிரெஞ்சோட காலனியா இருக்கு. பிரெஞ்சோட காலனியா இருக்கனால, புதுவையில போய் கைது செய்வதற்கு பிரித்தானிய அரசுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. அதனால என்ன செய்றாங்கன்னா, பிரித்தானிய அரசு மாவட்ட ஆட்சியரை 2 பேர் கொண்ட தலைமை குழுவ போட்டு, அந்த 2 பேருக்கும் வந்து கிட்டத்தட்ட 50 பேர், 100 பேர் வந்து குடுத்து, அங்க வேவு பார்ப்பதும், அவர்களை கடத்தி வருவதற்குமான இதுவ வந்து போடுறாங்க. அந்த குழு அங்க போய் உட்கார்ந்து தொடர்ச்சியாக இவர்களை கண்காணித்து, அவர்களை கடத்தி வருவதற்கு பல்வேறு வேலைகளை செய்யுது. அத அத வந்து அ ஆவணப்படுத்தியிருக்காங்க. அதுல நாகராஜன் ஒருத்தர் கூட இருந்திருக்காரு. பாரதி இருக்காரு. அப்படி வரும்போது பாரதி வீட்டுக்கு ஒரு சிஐசிடி போயி, அ அவரை அவ அவர வந்து அ ஒரு கவிஞராக சிஐசிடி போகும்போது இவங்க சிபிஐ, சிஐடி இருக்காங்கல்ல, அவங்களே வந்து ஒரு கவிஞரா வந்து போயி அங்க மாறுவேடத்துல போறாங்க. ஆனா பாரதி அதை புரிந்து கொள்கிறார். அவர் வந்து அரசியல் ரீதியான கருத்துக்கள மட்டும் பேசிட்டு, அவங்கள வந்து அனுப்பி விட்டுறாரு. அவர் புரிஞ்சுகிட்டாருன்றத அவர்கிட்ட வெளிப்படுத்தவும் செய்றாரு. இ இப்படி இவர் மீது இவரை கடத்துவதற்கான வாய்ப்புகளை அ ஏற்படுத்துறதுக்கு அவங்க முயற்சி செய்றாங்க. ஒரு கட்டத்தில அந்த அமைப்பு அவர் தங்கியிருந்த விடுதியில அவருக்கு மயக்க மருந்து கொடுத்து கடத்துவதற்கு தமிழகத்துக்கு கடத்துவதற்கு அவங்க பிளான் பண்றாங்க. ஆனா மயக்க மருந்து அந்த விடுதியோட விடுதி விடுதியோட அ ஓனர் வந்து அத மறுத்துடுறார். இவங்களுக்கும் அந்த தகவல வந்து சொல்லப்பட்டதா சொல்லப்படுது. அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு இந்த இந்த சதி வலைகள் எல்லாம் இவர்கள் மீது இது தட்டப்படுது. ஆனா, இவர்களை கைது செய்ய முடியவில்லை அங்க இருக்கிற வரைக்கும். அந்த 3, 4 புரட்சியாளர்களும் யாரையும் வந்து கைது செய்ய முடியாத அளவுக்கு சூழல் ஏற்படுது. ஆனா, அதனால இங்க வந்து தமிழகத்துல அந்த மாவட்ட ஆட்சியர் யாரும் கிடைக்காதனால, யாரெல்லாம் கிடைக்குமோ அவங்க மேலலாம் கேஸ போட்டு, அந்த வாஞ்சிநாதனோட அந்த ஆஷ்துரை சுட்டுக் கொன்ற வழக்குல வந்து பல்வேறு நபர்களை பிடித்துக்கொண்டு, அந்த நபர்கள் மீது பழி போடப்பட்டு, அவர்கள் வந்து அ பின்னால ஜெயில்ல அடைக்கிறாங்க. கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுது. அதுல வந்து அவங்க சிறைக்கு போறாங்க. பாரதி பின்னாட்களில் அது முடிஞ்ச பிறகு, அ இவருக்கு வந்து தொடர்ச்சியா அதுக்கப்புறம் மத சிந்தனை, மத்த விஷயங்கள், மொழிபெயர்க்கிறது, கவிதைகள்ல வந்து அ ஆன்மீகத்தை கொண்டு புகுத்துவது.
11ல அரவிந்தர் வராரு. அரவிந்தர் அ அ அரவிந்தர் ஏன்னா அரவிந்தர் வந்து நிவேதிதா அவங்க இருந்த அதே வங்காள இதுவுல வந்து கூட இருந்து வேலை செய்தவர். அரவிந்தர் பின்னாட்கள்ல 11ல இவர் பாண்டிச்சேரி வராரு. அரவிந்தர் இங்க வரும்போதே கிட்டத்தட்ட அவரும் வந்து இந்த விடுதலை நீரோட்டத்திலருந்து ஒதுங்கி நிக்கிறாரு. ஒதுங்கி நின்னு முதல்ல ஆன்மீகத்தை மக்களிடையில வளர்க்கும்போது தான், அதன் மூலியமா தான் வந்து தேசிய நீரோட்டத்தை வளர்க்க முடியும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து அவரும் ஒதுங்கி செல்வது, அந்த தாக்கம் பாரதிக்கும் வருவதாக தெரியுது. பின் நாட்கள்ல பாரதி வந்து அ பல்வேறு கருத்துக்கள், அந்த மதவாத கருத்துக்கள் இந்த மதவாத கருத்துக்கள் நம்ம சொல்ல முடியாது. மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டு அந்த விஷயங்கள் எல்லாம் அவருக்கு அ ஒரு பெரும் இதுவாகுது. தொடர்ச்சியான இங்க இருந்த அந்த குழுக்கள் அ புரட்சிகர குழுக்கள், அதாவது அன்னைக்கு இருந்த தீவிரவாத ஒரு தேசியவாத அமைப்பில இருந்த மற்ற தோழர்களும் கூட இல்லாதது, அவருக்கு ஒரு பெரிய மனச்சோர்வை குடுத்திருக்கிறதா, பின்னாட்கள்ல 12க்கு அப்புறமா 1912, 13க்கு அப்புறமா, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அரசியலிலிருந்து விடுபட்டுறார். பின்னாடி அரசியலிருந்து விடுபடுறார்னா, மிதவாத இதுவுக்கு போறார். அவருக்கு அந்த தீவிரவாத போக்குக்கான அந்த இது இல்ல. இங்க 1900 அந்த 12, 18ல அவர் வந்து பாண்டிச்சேரியிலிருந்து வெளியேறுவது அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாரு. பாண்டிச்சேரியிலிருந்து வந்து தன்னோட மனைவி ஊருக்கே வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அங்க வரும்போது, அர அரசு பிரித்தானிய அரசு அதுவரைக்கும் அந்த நேரத்துல உலகப்போர் முடிந்து, முதல் உலகப்போர் முடிந்திருக்கு. அந்த முதல் உலகப் போர் முடிந்து, அவர் வந்து அ அந்த ஏற்கனவே இருந்த சட்டத்தை வந்து காலாவதி ஆயிடுது. முதல் உலகப் போர்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடாதுன்றது சட்டம் காலாவதியாக பிறகு, அவர் அந்த நம்பிக்கையிலருந்து வெளிய வராரு. ஏன்னா, அவர் அதுக்கப்புறம் தொடர்ச்சியா அரசியல்ல ஒரு 3, 4 வருடங்களா அரசியல்ல ஈடுபடாததுனால, சென்னைக்கு வந்துரலாம் அப்படின்றத வந்து வரும்போது, பிரித்தானிய அரசு அன்னைக்கு வந்து ஏகாதிபத்தியம் அவர கைது செய்யுது. அவர் கைது செய்து 3 வாரம் அ இதுல வச்சிருக்காங்க. சிறையில வச்சிருக்காங்க. அந்த சிறையில் இருந்து கொண்டு அவர் அப்புறமா வந்து கலெக்டருக்கு சொல்லி, "நான் இந்த மாரி அரசியல் ரீதியாக எதுவும் ஈடுபடல." அப்படின்னு சொல்லி அவர் வெளிய வந்துர்றாரு. அ அதுக்கப்புறமா வந்து பிரித்தானிய அரசு அவ அ இவங்க அன்னி பெசன்ட் அம்மையார் இவங்க பல்வேறு முயற்சிகள் எடுத்து, அவரை வழக்கிலிருந்து விடுவித்து அவர்கள இவர வந்து வெளிய எடுத்து வராங்க. இ வெளிய வந்த பிறகு இவர் அம் அந்த 18களுக்கு பிறகு மிதவாத காங்கிரஸ் பிரிவுல இருந்த அப்பதான் வந்து காந்திஜியின் தலைமை மிகப்பெரிய அளவுக்கு செல்வாக்கு அடையுது. ஆ 17க்கு அப்புறமா தான் காந்திஜியோட தலைமை வந்து வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் காந்திஜி தலைமையில இல்ல. அவர் சிறு சிறு இதுவுல போராட்டங்கள நடத்துறாரு. அதுக்கப்புறமா தான் தலைமைக்கு வர அளவுக்கு செல்வாக்கு வருது. அந்த காந்திஜி தலைமைக்கு வர செல்வாக்குல, இவர் காந்திஜியோட கருத்துக்களோட இணக்கம் கொண்டு, ஆ காந்திஜியோட பயணிக்கிறாரு. ஆனா, அந்த நேரத்திலயும் அவர் வந்து ஒரு ஒரு கட்டத்தில அ ஸ் அவர் 2க்கும் இடையில ஊசலாடுறார். அ முழு ஸ்வராஜ்யத்தையும் அ கோர்றாரு ஒரு கட்டங்கள்ல. இன்னும் சில இடங்கள்ல வந்து அ தன்னாட்சி உரிமையை கோருவதற்காகவும் மாறுது. இப்போ நாம பேசுற இன்னைக்கு பாரதியை நாம் ஏன் தூக்கி பிடிக்கிறோம்? இந்த பாரதியை நாம் தூக்கி பிடிப்பதற்கு அவர் வாழ்ந்த அந்த முதல் கட்டம். இது இது வந்து இந்த தமிழகத்துல அந்த காலகட்டத்துல வாழ்ந்த எல்லாருக்குமே இது பொருந்தது. வ.உ.சி.யா இருக்கட்டும், சுப்பிரமணிய சிவாவா இருக்கட்டும், பாரதியா இருக்கட்டும், முதல் கட்டத்தில் மிகப்பெரிய வீச்சை ஏற்படுத்தினார்கள். தேசிய கவி தேசிய நீரோட்டத்தில் அவர்களுடைய தேசிய கருத்துக்களும், அரசியலும் நமக்கு இன்றும் ஒரு பாடமாக இருப்பதனால் தான், நாம இன்னைக்கும் வந்து பாரதி, வ.உ.சி., சுப்பிரமணிய சிவா இவங்களெல்லாம் நாம தூக்கி வச்சு பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். அவங்களோட 2வது பாதி நாம் பேசல. முதல் பாதியில் அவர்கள் ஆற்றிய பங்கு, இன்றளவும் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து புதிய காலனி ஆதிக்கத்தை எதிர்த்த போராட்டத்தில் நமக்கு இன்றைக்கும் மிகப்பெரிய ஒ அ ப படிப்பினையா இருக்கு. இன்றைக்கும் அவர்கள் தான் வழிகாட்டிகளாக இந்தியாவில், தமிழகத்தில், தமிழகத்தை சார்ந்த நபர்கள் இன்னைக்கு வந்து தொடர்ச்சியா இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். இவர்கள் ஆற்றிய அந்த பங்கு, எ இதுல வந்து நாம இந்த இந்த வாழ்வியல் வந்து நாம கத்துக்கிறதுக்கான அந்த போக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ முழுக்க வந்து அன்னைக்கு கட்டத்துல அதாவது மார்க்சியத்தை
உரித்துக்கொண்டு எப்படி வந்து இது பண்ணாங்களோ மன்னிக்கணும் தோழர், ஒரே ஒரு நிமிஷம். அவர்களை வந்து நாம வந்து அ எப்படி அந்த அந்த ஏன் அவர்களோட போக்குகள் மாறியது பின்காலத்துல அப்படின்றதையும் நாம வந்து அவர்களோட வரலாற்றிலிருந்து நாம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த வரலாற்றை என்ன 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 நான் அவங்க வாழ்க்கையிலருந்து நம்ம புரிந்து ஏன்னா இது தனிநபர்களோட தனி தனி இயல்பிலிருந்து அவர்கள் அ அ நடந்த விஷயங்கள் அல்ல. ஒரு ஒரு தத்துவத்தின் தலைமை, ஒரு ஒரு போக்கின் பிரிவு முழுக்கவே இந்தியா முழுக்க இந்த போக்க வந்து நம்ம பார்க்க முடியுது. வெறும் பாரதிக்கோ, வ.உ.சி.க்கோ மட்டுமல்ல, இந்தியா முழுக்கும் இந்த போக்குகள் வந்ததற்கான காரணத்தை வைத்து தான், நாம இன்று அவர்களுடைய அரசியல் வாழ்விலிருந்து பல படிப்பினைகளை எடுத்துக்கிறோம். எப்படி அவர்கள் ஏகாதிபத்திய எதிர்ப்பில் அவர்களுடைய கருத்துக்கள் மிக செல்வாக்கு செலுத்தினவோ, எப்படி வந்து தேசிய விடுதலை போராட்டத்தில் அவர்களுடைய அ வாழ்க்கை வரலாறுகளை நாம் எடுத்துக்கொள்கிறோமோ, அதே மாரி பின்னாடி இருந்த வாழ்க்கையிலும் அவர்களுக்கு ஏற்பட்ட விஷயத்திலிருந்து நாம என்ன படிப்பினையை எடுத்துக்கொள்வது அப்படின்னு வரும்போது, இன்றைய காலகட்டத்தில் ஒரு விஞ்ஞான பூர்வமான வேலை திட்டம் எந்த அளவுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. ஏன்னா, இவர்களுக்கு பின்னாடி இருந்தது எல்லாமே அன்னைக்கு ஒரு விஞ்ஞான பூர்வமான வேலை திட்டம் கிடையாது. வ.உ.சி.க்கா இருக்கட்டும், இல்ல பாரதிக்கா இருக்கட்டும், இல்லன்னா சுப்பிரமணிய சிவாவா இருக்கட்டும், எல்லோரும் ஆ த ஆன்மீகத்தை முதன்மைப்படுத்திக் கொண்டு, அன்றைக்கு இருந்த ஒரு நிலப்பிரபுத்துவ வர்க்கத்தை அ தே தேசிய விடுதலை போராட்டத்துக்கான ஒரு கோரிக்கையாவோ, இல்ல ஒரு இந்திய அ முதலாளித்துவ தேசிய முதலாளித்துவ கோரிக்கைகளாகவும் வரும்போது, அவர்கள் ஆன்மீகத்தையும் விஞ்ஞானமற்ற கோட்பாடுகளையும் வைத்திருந்தார்கள். அந்த ஒரு விஞ்ஞான பூர்வமான சோசலிச கருத்துக்கள் ஒரு வேலை திட்டம் இல்லாதது ஒரு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு போகுது. அததான் மாவோ கூட வந்து சொல்லுவார். இன்றைய காலகட்டத்தில தேசிய முதலாளிகள் தலைமை பாத்திரத்தை ஏற்பதற்கான அருகதையை வரலாற்று வழியில் வரலாறு வந்து அத வந்து அ இது பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அதனால் தான் பாட்டாளி வர்க்க தலைமையில் தேசிய முதலாளித்துவ புரட்சி அப்படின்னு வைக்கப்பட்டது. இந்த இந்த போக்கு நாம இங்க வந்து தெளிவா நம்ம பார்க்க முடியுது. தேசிய முதலாளி வர்க்கம் ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அதை எடுத்துக்கொண்டு அதை முன்னிலைப்படுத்தி ஒரு அமைப்பை கட்டி செய்வதற்கான ஒரு வரலாற்று பங்கை வந்து காலாவதி ஆயிடுச்சு. அந்த காலகட்டத்தில தான் இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு தீவிரமாக இயங்கிய போதிலும், பின்னாட்களில் அவர்களால் தனித்து நின்று செயல்படுத்த முடியவில்லை. இன்னொன்று ஒரு கட்சி, பாட்டாளி வர்க்க தலைமை எவ்வளவு தூரம் முக்கியம். அன்றைய கட்டத்தில பாட்டாளி வர்க்க அ ப ப பல்வேறு அமைப்புகள் உழைக்கும் மக்கள் அமைப்புகள் உருவாக்கப்படுது. ஆனா, பெரும் அளவுக்கு அதன் மையப்படுத்தி அமையல. 1, 2 அ ஒரு ஒரு இடங்கள்ல உருவாக்கப்பட்டு அன்னைக்கே வந்து அந்த உருவாக்கம் அ உருவாக ஆரம்பிச்சுச்சு. ஆனா, உழைக்கும் மக்கள் வர்க்க அணியின் அடிப்படையில தான் இதெல்லாம் சாதிக்க முடியும். ஒரு விடுதலை போராட்டத்தை நடத்த முடியும் அப்படின்றத இன்னைக்கிலருந்து பார்க்கும்போது அந்த வரலாறுலருந்து நாம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது தோழர்களே. இப்படி பாரதியின் வாழ்க்கை ஒரு புரட்சிகரமான அந்த 1905லிருந்து 12 வரை அவரிடம் இருந்த தேசிய விடுதலைக்கான கவியையும், தேசிய போராட்டத்தின் ஒரு பண்கையும் எடுத்துக்கொண்டு, நம் புதிய காலனிய ஆதிக்கத்தை எதிர்த்த போராட்டத்தில் தொடர்ந்து நாம் ப பயண ப அ பயணப்பட வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, என்னுடைய உரையை முடித்துக்கொண்டு, ஆ